உங்களை போன்ற இன்னும் ஒருவர் இதே போன்ற ஒரு பூமியில் இதே போன்ற இன்னும் ஒரு பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எவ்வாறு இருக்கும்? அதற்கு தான் பேரலல் யூனிவர்ஸ் அல்லது மல்டிவர்ஸ் என்று கூறுவார்கள். பிக் பேங் தியரியின் படி சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு பிக் பேங் ஒரு முறை மட்டும் நிகழாமல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு நொடியும், இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியும் பிக் பேங் நிகழ்ந்து கொண்டிருந்தால் அது தொடர்ந்தும் யூனிவர்ஸ்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒரு யூனிவர்ஸ் இன்னொரு யூனிவர்ஸுக்கு பேரலாக சமாந்தரமாக உருவாகி கொண்டே இருக்கும். அதுதான் பேரலல் யூனிவர்ஸ். ஒவ்வொரு யூனிவர்ஸிலும் எல்லா காரியமும் ஒரே மாதிரி ஒரே முறையில் நடக்கும். இந்த யூனிவர்ஸில் தான் எர்த் உள்ளது, அதில் தான் நாம் வாழ்கிறோம். எனவே அடுத்த யூனிவர்ஸிலும் எர்த் இருக்கும், அதிலும் நாம் வாழ்வோம். இந்த யூனிவர்ஸில் எர்த்தில் நாம் எதை செய்கிறோமோ அதை தான் அங்கும் செய்வோம். ஆனால் இவை இரண்டுக்குமான எந்த இடைத்தொடர்பும் இல்லை. ஒருவரை ஒருவர் அறிய மாட்டார்கள். இது பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட். இதன்படி கோடிக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான அல்ல, நியூமரஸ் எனப்படும் லிமிட்லெஸ்ஸாக எல்லையற்றதாக யூனிவர்சல் உருவாகி கொண்டே இருக்கும். அடுத்தது மல்டிவர்ஸ் தியரியின் படி இந்த பிக் பேங் ஒரே யூனிவர்ஸை தான் உருவாக்கியது. ஆனால் அந்த யூனிவர்ஸ் எங்காவது சென்று முடிய வேண்டும் தானே. அந்த முடிந்த இடத்திலும் இதே ஸ்பேஸ் அண்ட் டைம், அதாவது டார்க்காகவும் கோல்டாகவும் இருக்கும் ஸ்பேஸ் டைம் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் டைமின் மீது அது மீண்டும் அந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லாவற்றையும் காப்பி பண்ணி பர்ஸ்ட் பண்ணுகின்றது. இன்னும் ஒரு யூனிவர்ஸை உருவாக்குகின்றது. அது முடிந்துவிட்டால் இன்னும் ஒரு யூனிவர்ஸ் இவ்வாறு காப்பி பண்ணப்பட்டு கொண்டே போகின்றது. இது மல்டிவர்ஸ். இந்த மல்டிவர்ஸில் பேரலல் யூனிவர்ஸை விட சில விடயங்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் இந்த யூனிவர்ஸ்கள் தொடர்ந்தும் காப்பி பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். இது மாதிரியான ஆச்சரியமான வீடியோக்களை மிகவும் ஷார்ட்டாக குறுகியதாக காண்பதற்கு.